சார், சிம்மம் இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஜூன் 2 ஆரம்பிக்க போது. என்னென்ன மாற்றங்களை பொருளாதார ரீதியா பார்க்கலாம்? குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். ஆனா உச்சம் பெற்ற கடக குரு பார்வை இல்லை. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு அஷ்டம சனி இல்லையா, ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 பார்வை அதிச்சாரமா வரப்போறார். குரு அதிச்சாரமா 2027 வருவார். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் குரு மிதுனத்தில் இருக்கும்போதும் சரி, கடகத்தில் இருக்கும்போதும் சரி, எதிரிகளால் தொல்லை, மனோபயம், மனோகிளேச்சம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பாருங்க. நான் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறேன், நான் அடுத்தவனுக்கு நியாயம் சொல்கிறேன், அவனுக்கு தர்மத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். வெளி வட்டாரத்தில் எது ஒன்றாலும் பிரச்சனை வச்சுக்கலாம் சார். ஆனால் வீட்லேயே நிம்மதி இல்லைன்னா, கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 3வது மனுஷனுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் குடும்ப பஞ்சாயத்துக்கு 3வது மனுஷனை கூட்டின்னு வந்து வச்சுக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறாக அமையும். வேற்று மொழி இனத்தவர்களாலும் நம்பிக்கை துரோகங்களாலும் உங்கள் வாழ்க்கையில் சில படிப்பணிகளை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த அன்புக்கு பாத்திரமாகி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண சார், இவனுக்கு ஹெல்ப் பண்ண சார்ன்றதை விட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை எல்லாத்த விட ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு கேது போக போகிறார். குருவோடு சேர்ந்த ஞானகாரகன் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட காலம் நல்லா இருக்கும். குருவனுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஓரளவுக்கு இந்த மனமாச்சரியங்கள், உடல் ஆரோக்கியங்கள், உடல் கண்டங்கள், பயணத்தில் கண்டங்கள், சனி செவ்வாய் இது சேரும் காலத்தில் இயற்கை அழிவுனால், நேரத்தில் சாப்பிடாதனால வர்ற கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஒரு டூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே நான் போட்டிங் போட்டுமா சார் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ட்ரெக்கிங் போகிறேன், நான் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், மலை ஏறுறேன் அப்படிங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அயர்ன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி, அதனாலேயே தூக்கம் கெடும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க விரைய செலவு அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை இல்லைனாலும் சனியினுடைய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா சனி வீட்டுக்கு வரதுனால குருவினுடைய பார்வையும் இருக்கும். அப்போ சுக விஷயங்கள் நிறைய நடக்கும்னு. பட் இப்போ கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக சொன்னது உடல்நலன். கரெக்ட். உடல்நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ விரைய செலவு உடல் சார்ந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது. உண்மைதான். ஒன்று தாங்க, நேரத்துக்கு சாப்பிடணும், சரி சார், நேரத்துக்கு தூங்கணும். இது ரெண்டுமே பண்ண விட மாட்டேன். அந்த சனீஸ்வரருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் அயர்ன், புரோட்டீன், ஏன்னா பேரிச்சம்பழம், பால், புரதம், இரும்பு சத்துல குறைபாடு ஏற்படும். அதனால் நீங்கள் அது முதல்ல எடுத்துக்கணும். என்னதான் நான் தூங்குறேன் சார், கொஞ்சம் வேலை இல்லை, நான் கொஞ்சம் பார்க்குறது இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, சரி நான் அதை கூட விட்டுட்டேன் சார், இருந்தாலும் ரெக்கக்னேஷன் இல்லை அப்படிங்கிற அந்த மனதில் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒரு வருஷம் போட்டோம். சரி, பொருளாதாரத்தை எப்படிதான் சமன்படுத்தலாம், அதுதான் சார் கேள்வியா இருக்கு. ஏன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் சார், புதிய செலவுகள் வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும். அடிப்படை பிரச்சனைகள் வராது. தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்க, பொதுவா இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஏதோ நான் பாண்டி பஜாரில் போனேன் சார், ஒரு கரடி பொம்மை வாங்கினேன், ஒரு இது வாங்கினேன், அது வாங்கினேன் அப்படின்னு செலவை காட்டாதீங்க. எது தேவையோ அந்த தேவைக்கு வாங்க பழகிக்குங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோல்டு அண்ட் சில்வரில் ஏதோ வாங்கி ஒரு 2 ரூபா கிடைக்குமா சார்னா இந்த டைம் வேண்டாம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கீழே இருந்தது, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வயா மீடியாவை வருமா அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நான் 100 ஷேர் வாங்கினேன், 50 ஷேர் வாங்கினேன், கடன் வாங்கி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க.
சிம்மம் பொருளாதாரத்துல ஜாக்கிரதையா இருங்க, அதுதான் சார். அந்த பொருளாதாரம் தான் அவங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும். அப்போ உடல்நிலையும் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, விட்டதை பிடிக்கணுமே, நான் கடன் வாங்கிட்டேனே, கடனை கொடுத்தாகணுமே, கடன்காரன் வீட்டுக்கு வருவானே அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டி போட்டு கொள்ளும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா சார். சார், அப்போ பரிகாரம் தான் என்ன, எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சூழல்லாம் சரியாகும்? நான் ஒரு அபூர்வ கோயில் சொல்லட்டுமா? நிச்சயமா சார், காத்துக்கோ. நான் வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில்னு ஒரு கோவில். வாமனபுரீஸ்வரர், வாமனம் அப்படின்னாலே ஒரு சின்ன குள்ளமானவர், அவர் வந்து வழிபட்ட தலம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் நீங்க மூல கருவறையில போனீங்கன்னா சுவாமி பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனா இந்த கோவில்ல போனீங்கன்னா மூல கருவறை மூடி இருக்கும், சுவாமியை பார்க்க முடியாது. அது எங்க சார் இருக்கு அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்திலேயே கடலூருக்கு பக்கத்துல திருமாணிக்குழி அப்படின்னு, திருவந்திபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். திருவந்திபுரம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பக்கத்துல திருமாணிக்குழி, நல்லா எழுதி வச்சுங்க, இல்லைன்னா யூடியூப்ல திருப்பி போட்டு கேளுங்க. ஏன்னா கிராமத்தில் அங்கே போய் மாட்டிக்காதீங்க. திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த சுவாமிக்கு நீங்கள் தேங்காய் பூ பழம்லாம் கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி காட்டும்போது அந்த திரையை ஒரு 2 செகண்ட் அப்படி விலக்கி கற்பூரம் காட்டிட்டு திரும்பி மூடிடுவாங்க. 2 செகண்ட் தான் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த 2 செகண்ட் பார்க்கறதே மகா புண்ணியம். காசிக்கு போனால் 6 முறை போனால் என்ன பலன் கிடைக்குமோ 1 முறை போனால் இங்கே கிடைக்கும். 12 முறை நீங்கள் ராமேஸ்வரம் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கே கிடைக்கும். இது எல்லாத்தோட இந்த கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் அந்த பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா, கருவறையே இங்கே வந்து பள்ளி அறையாக இருக்கு. இறைவனின் ஏகாந்தம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குரு அருளும் திருவருளும் இணைந்து கிடைக்கக்கூடியது. சிவசக்தி சுரூபமாக நமக்கு இறைவன் காட்சி தரான். அது மாதிரி இல்லாமல் 1 செகண்ட் பார்த்தாலும் உங்களுடைய 7 ஜென்மத்தில் ஏற்பட்ட பாபம் போகும். ஆகவே சிம்மராசிக்காரர்களே, தயவு செஞ்சு திருமாணிக்குழி போங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அதே மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இந்த கோவிலில் என்னையா விசேஷம் அப்படின்னா நல்லெண்ணெய், அதுவும் சுத்தமான எள்ளெண்ணெய் வாங்கி கொடுங்க. அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்றும் பண்ணாது. கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.